மக்களே, இன்னும் பாரு வரலங்க. எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு கூட்டமே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. பிரேக்கு போயிருக்காப்புல விஜய் சேதுபதி. பாரு இன்னும் வரலையே. ஒருவேளை ஃப்ளைட்லேருந்து வந்து இறங்கிட்டு போய் படுத்துருச்சா? ஆளே காணுமே. வீட்டுக்கிட்டுக்கு போய் தூங்கிருச்சோ? எங்கே வரலங்க. செட்டில் ஆள் இல்லைங்க. ஒருவேளை மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கா என்னன்னு தெரியல. பயமாக இருக்குது மக்களே. ஆஹா, கடைசி நேரத்தில் எதுவும் ட்விஸ்ட் எதுவும் வச்சுருவாங்களோ? பாரு அப்படி பண்ணிடாதம்மா. பல பேர் கதறிக்கிட்டு இருக்காங்க உன்னை பார்க்குறதுக்காக. பல பேர் சாப்பிடாமல் தூங்காமல், பல பேர் ரெட் கார்டு கொடுத்ததுலேருந்து பல பேர் சரியாக தூங்குறது கிடையாது. சரியாக பொங்கல் கூட வைக்கல. மாட்டு பொங்கலே முடிஞ்சிருச்சு. இன்னமும் பல பேர் அதுலேருந்து வெளியே வரல. பல பேர் கமெண்ட் பண்ணுறாங்க வந்து, ப்ளீஸ்மா கடைசி நேரத்தில் ட்விஸ்ட் அடித்து எங்களோட ஆசையில் மண்ணெள்ளி போட்டுறாதம்மா. பாரு வாமா, பாரு வந்துருமா. இன்னும் வரலைங்க. கடுப்பாகுது. எல்லாம் அதான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒன்றும் என்னடா இது நமக்கே ட்விஸ்டாக இருக்குது. ஆனால் தகவல் வந்து இவங்க வந்து கண்டிப்பாக வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் டிவிலேருந்து இது பண்ணுறாங்க. ஆனால் பார்வை கண்ணில் காட்ட மாட்றாங்களே. கண்ணில் காட்டணும்ல. எல்லாம் கன்ஃபார்மு வந்துட்டாங்க. எல்லாம் ஓகே உறுதி. வந்து திவாகிட்ட பேசியிருக்காங்க, கமருகிட்டையும் பேசியாச்சு. ஆனால் வந்து ஸ்டேஜில் இன்னும் காணுமே. ஏன் சொல்கிறேன்னா, அந்த பழைய கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்து உட்காந்துட்டாங்க. அரோராலாம் எவிக்ட் ஆகி வந்து உட்காந்துருச்சு. பேசும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அரைச்சமாகவே அரைச்சிருக்காங்க. எல்லோரும் பழைய கண்டஸ்டன்ஸ் எல்லாத்தையும் அவார்டு மாதிரி ஒன்று கொடுக்குற மாதிரி பண்ணுவாங்கல்ல, ஒரு காமெடி பண்ணுவாங்க பாருங்க. ஏன்னா எல்லாம் மிக்சர் தான். அந்த காமெடியாகவே பண்ணியிருக்காங்க. போய் அரைச்ச மாவு இப்படி பண்ணீங்க, அப்படி பண்ணீங்க, இப்படி விளையாண்டிங்க, அது இதுன்னு ஏதோ பேசியிருக்கான். எல்லாம் வேஸ்ட்டு. எல்லாம் கீழே போட்டுருங்க. ஒன்றுக்கும் உதவாது. அதெல்லாம் அப்படியே தூக்கி கீழே போட்டுற வேண்டியதான். ஸோ அந்த மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க. பண்ணி முடிச்சுட்டு பாரு ஒரு பிரேக் போயிருக்காரு. பாரு வருவான்னு பார்த்தா பாரு வரல. இன்னும் ஒருவேளை ஷூட்டிங் எதுவும் டிலே பண்ணுறாங்களா, இல்லை பாரு திரும்ப வரலையா, திரும்ப வரலன்னு எதுவும் சொல்லிருச்சா? ஒரே டவுட்டாக இருக்குங்க. என்ன ஆச்சுடா கடைசி நேரத்தில் எப்படி ஒரு ட்விஸ்ட் வைக்கிறீங்க மக்களே? போச்சா? அப்படி இருக்காது, நம்புவோம். ஸோ அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. கன்ஃபார்ம் நியூஸு. எப்படி மிஸ் ஆகும் சொல்ல முடியாதுங்க. திடீர்னு பாரு பார்க்கும். ஒரு ஹைப்பை ஏற்றிட்டு எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கட்டும். டக்குன்னு ஒரு ட்விஸ்ட் அடிச்சுட்டு நம்ம வர வேண்டாம்னு சொல்லிடுவோம். ஏன்னா இது சொல்கிற கண்டிஷன் அவங்க ஏற்றுக்கணும்ல. ஒரு 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் தான் இருப்பேன், இருந்துட்டு இவங்களாம் பார்க்க மாட்டேன், நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லணும்ல. ஸோ அதை ஏற்றுக்கணுமே. ஏற்றுக்கிட்டாங்களான்னு தெரில. விஜய் சேதுபதி சும்மாவே அவன் வந்து ஒரு மாதிரி டெம்பர் ஆயிடுவான். திடீர்னு கோவம் வரும். இல்லை என்ன நடந்துச்சுன்னு தெரில. ஆனால் சம்பவம் பண்ணியிருக்கு. பாரு சம்பவம் பண்ணியிருக்கதா தான் இது. ஆனால் ஆளை காணுமே. டீம் எல்லாத்தையும் சம்பவம் பண்ணிருச்சு. ஏன்டா ரெட் கார்டு கொடுத்தீங்க, இப்போ எதுக்கு என்னை கூப்பிட்றீங்க அப்படின்ட்டு ஒரு சம்பவத்தை பண்ணிருச்சு. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்னேன்ல, ஒரு சம்பவம் உள்ளே நடந்திருக்கு. அன்பு கரைச்சியெல்லாம் போட்டு கழுவி ஊற்றிருக்கு. என்னை கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்துறீங்களா? என்னை எப்படி ரெட் கார்டு கொடுத்து அனுப்புனீங்க? கேவலமாக இல்லை, அசிங்கமாக இல்லை உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டிட்டு தான் மேலே வந்திருக்கு. ஆனால் ஸ்டேஜுக்கு வரல. இன்னும் எப்படி நம்புறது? வந்துடும், நம்புவோம். டைட்டில் வின்னர் வேறு உருட்டிகிட்டு இருக்காங்க. திவ்யான்ட்டு எல்லா பேப்பர் சேனல் எல்லாத்துக்கும் காசை கொடுத்து பிஆர் இந்த கூர்ப்பு இருக்க போகிறாங்க. பிடிவாய் தாய்க்கிழவி அப்பத்தா ஃபேன்ஸு பிஆர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா? ஃபுல்லாக கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு பிஆர் பண்ணிகிட்டு இருக்காங்க. கேட்டால் நம்மளை வந்து பார்வதி பிஆராம். பார்வதி ஷோலே இல்லை, எல்லாம் ஃபேன்ஸு, மக்கள் சப்போர்ட்டு. இவங்க வந்து கூவிகிட்டு இருக்காங்க. நாங்களே இன்னும் வரலையே பாரு அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க வேறு காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. வந்து அரோகரா ஆல்ரெடி அவுட்டு, வெளியாகிடுச்சு. வெளியே வந்து உட்காந்து பாரு வரும்போது பார்க்கணும்ல. அதுக்கு தானே வெயிட் பண்ணுறோம். பாரு உள்ளே வரும்போது அரோகரா வெளில உட்காந்து எவிக்டாக இருக்கும்போது பார்க்கணும்ல. இன்னும் ஒரு ஆள் தாங்க மிஸ்ஸு. பாரு மேலே வன்மத்தை கேட்குனதில் ஒரு ஆள் தான் மிஸ்ஸு. பிடிவாய் மட்டும் உள்ளே இருக்குது. அதுக்கு டைட்டில் கொடுக்குறாங்கன்னா என்னென்னு தெரியல. 4 மணிக்கு தான் ஷூட்டிங்கு. இவங்க இப்போயே வந்து டைட்டில் வின்னெல்லாம் கொடுத்தாச்சுன்னு ஒரு உருட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க உருட்டட்டும், போட்டுருவார்கள், தூட்டுவார்கள். பாரு சீக்கிரம் வாடிமா. எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறது? வந்துருமா. மக்கள் எல்லாம் வெறியில் இருக்காங்க. இன்றைக்கெலாம் சாப்பிடவே இல்லை எவனும். இந்த நியூஸ் கேட்டதுலேருந்து பாரு வராளான்னு தாய்மார்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் தாய்மார்கள் தான் பாருவோட ஃபேன்ஸு. பல நாடுகள்லேருந்து, ஸ்விஸ்ஸு, மலேசியா, யூகே, அமெரிக்கா, எல்லா இடத்துலேருந்தும் காத்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாமா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.